கோவைப்புதூர் விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று பொங்கல் தினத்தை முன்னிட்டு தேசிய விவசாயிகள் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவை சமூக விரிவாக்க சேவை மையம், நம்மாழ்வார் மன்றம், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, இளம் இந்தியர் மற்றும் தாய் தமிழ் அகாடமி, செந்தமிழ் அறக்கட்டளை இணைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரி அறங்காவலர் என் சூரியகுமார் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் பி சதீஷ்குமார் தலைமை ஏற்றார். துணை முதல்வர் டாக்டர் கே வாசுதேவன், தமிழ்துறை தலைவர் சுரேஷ் வாழ்த்துரை வழங்கினர். ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த விழாவில் பங்கு பெற்றனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி, துணைத் தலைவர் பெரியசாமி, தீட்டிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பி கந்தசாமி, தெனமநல்லூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ஆறுசாமி ஆகியோர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்றனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் தங்களது உரையில் விவசாயிகளின் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்றும், எண்ணற்ற இளையோர்கள் இதற்கு முன் வரவேண்டும் என்றும், இயற்கை சீற்றம், வறட்சி, வன விலங்குகளின் பாதிப்பு என்ற இடையூறுகள் வரும் நேரத்தில் இளைஞர்கள் களப்பணியில் ஈடுபட்டு விவசாயத்தை காக்க வேண்டும் என்றும், விவசாயத்தில் புதிய அணுகுமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கூறினர். மேலும் பாரம்பரிய விதைகளையும் நாட்டு விதைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர். மேலும் கல்லூரியில் பயிலும் பொருளாதார தாழ்வு பெற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வரும் ஆட்டிடியூட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பிற்கு மனித நேய சுடர் விருது வழங்கப்பட்டது. மேலும் வருகை புரிந்த விவசாயிகள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தொழில் முனைவோர் மன்றம் சார்பாக இயற்கை முறையில் விளைவித்த காய்கறிகளை விற்கும் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த காய்கறிகளை பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் மகேஸ்வரி மற்றும் சமூக விரிவாக்க சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் சிந்துஜா ஆகியோர் செய்திருந்தனர். உதவி பேராசிரியர் வீணா சிறப்பு விருந்தினர் அறிமுகம் வழங்கினார். நிகழ்வின் நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன.